50 ரூபாய்க்கு இங்கே சிக்கன் பிரியாணி ஒரு பிளேட் 50 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி திருவள்ளூரில் இந்த இடத்துல தான் கிடைக்கும். இந்த கடையை விட்டால் வேறு எந்த கடையும் இல்லை. 50 ரூபாய்க்கு இங்கே ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி 50 ரூபா. கௌடி சர்ச் பக்கத்துலேயே இங்கே கௌடி அலிஸ் சூப்பர் மார்க்கெட் கௌடி சர்ச் பக்கத்துலேயே தான் நம்ம வாஜியார் பிரியாணி கடை. சூப்பராக இருக்கும், சுவை நல்லா இருக்குது, வாங்க சாப்பிட்லாம். ஹாஜியார் பிரியாணி எப்படி செய்கிறாங்கன்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. எண்ணெய், நெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையுமே போட்டாச்சுங்க. முதல்ல வந்து எண்ணெய் ஊற்றணும், ரெண்டாவது நெய் கொஞ்சம் ஊற்றணும், பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்ட பிறகு எண்ணெய் காய்ஞ்ச உடனே வெங்காயத்தை போடணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, தக்காளி, தயிர் எல்லாமே கட்டணும். கட்டிட்டு மசாலாவுக்கு தேவையான தண்ணி கட்டிடணும். கட்டிட்டு கறி வந்தோன்னா கறி போட்டுருணும். அப்புறமா அரிசி வந்து உலையில் போடணும். இதுதான் வடி பிரியாணி. 40 கிலோ பிரியாணி. சிக்கன் 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 மிளகாத்தூள் வாடை வரும். தயிர் வாங்கி தண்ணி கட்டு போகணும். தயிர் 2 பாக்கெட். 2 பாக்கெட்டா தயிர்? 1 லிட்டர். 2 லிட்டர் தயிர். ஜாக்கு ஜத்தனா அதான் மசாலா ரெடி ஆயிடுச்சா? மசாலா ரெடி ஆயிடுச்சு. கறி வந்தால் கறி போட்டு அரிசி வந்து உலையில் போட்டு எடுத்து பேக் பண்ணிட்டோம். அவ்வளோதான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. கேஸ் அடுப்பில் செய்கிறதுனால கீழே கல் கட்டணும். கட்ட அடுப்பு இருந்தால் கல் கட்ட வேணாம். தண்ணி அடிங்க. நாற்பது கிலோக்கு எத்தனை வால் கப்? 10 கிலோக்கு 2. ஆமாம், 8 கிலோ 8 வால் கப் அடிக்கணும் தண்ணியா? ஆமாம். எவ்வளோ நேரம் கொதிக்கணும் ஐயா? அது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். சிக்கன் போட்டு அரிசி அதில் போட்டு தூக்கி இதில் பேக் பண்ணிடணும். லெமன் ஏன் போடுறோம்டான்னா சிக்கன் வந்து உடையாமல் இருக்குது. சிக்கன் உடையாது. உடையாதா? பீஸ் உடையாது. மட்டனுக்கு வந்து லெமன் போடக்கூடாது. இதுக்கு வந்து சிக்கனுக்கு வந்து லெமன், தயிர் எல்லாமே கட்டணும். ஏன்டா பீஸு போட்ட பீஸு அப்படியே தான் இருக்கும், கரெக்டாக இருக்கும் பீஸ்.
என் பேர் ஜாகிர் ஹுசேன். இது கடையோட பேர்? கடையோட பேர் ஹாஜியார் பிரியாணி. நான் கடை ஓப்பன் பண்ணி 1.5 வருஷம் ஆகுது. காலையில் 9:30 10க்கெல்லாம் பிரியாணி ரெடி ஆகிடும். அதோட 2:30க்கெல்லாம் 3க்கெல்லாம் காலி ஆகிடும். அதேமாதிரி சைட் டிஷ் வந்து 65 லாலிபாப்பு அந்த மாதிரி ஐட்டம்லாம் போடுறோம். ஓகே ஓகே. வேறு எதுவுமே கிடையாது. என்னென்ன பிரியாணிலாம் போடுறீங்க நீங்கள்? இங்கே இப்போ சிக்கன் பிரியாணி மட்டும்தான் ஓடுது. சிக்கன் பிரியாணி அவ்வளோதான். சிக்கன் மட்டும்தான் போடுறோம், வேறு எதுவும் போடல. மட்டன்லாம் வேறு எப்போனா போடுவீங்களா? வந்து ஆர்டர் கிடைச்சா போடுறோம். ஓகே ஓகே. ஏன்னா இது 50 ரூபா பிரியாணின்றதுனால சிக்கன் தான் நல்லா ஓடுது. மட்டன் வந்து ரேட் ஜாஸ்தி ஆகுதுனால அது யாரும் வந்து அவ்வளோ லைக் பண்ணுறதில்ல. பிரியாணி விலை 50 ரூபாங்களா? 50 ரூபா தான். 50 ரூபா பிரியாணி கிடையாது. 50 100. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு எப்போ கற்றுக்கினீங்க நீங்கள்? நான் வந்து 18 வயசுல கற்றுக்கணும் சார். இப்போ எனக்கு வயசு 50 ஆக போகுது. இத்தனை இயர் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எல்லா விதமான பிரியாணியும் செய்வீங்க? எல்லா விதமான பிரியாணி நான் செய்வேன். ஆனால் எந்த கடைக்கு என்ன பிரியாணி வேணுமோ அதை மட்டும் நான் செய்யணும். இங்கே சிக்கன் பிரியாணினா சிக்கன் பிரியாணி தான். அதேமாரி வேறு கடைக்கு போனால் அங்கே பீஃப் பிரியாணினா பீஃப் பிரியாணி தான். வேறு கடைக்கு போனால் வெஜிடபிள் பிரியாணினா வெஜிடபிள் பிரியாணி போடுவேன். அரிசியில் வந்து எந்த அரிசி கொடுத்தாலும் தரமாக இறக்கி கொடுத்துருவேன். ஓகே ஓகே. எந்த ஒரு ஃபால்ட்டெல்லாம் வராது, சுத்தமாக இருக்கும். அதாவது இந்த டபரா சூட்லேயே சிக்கன் வந்துடும். சூட்லேயே வந்துடும்? சூட்லேயே வந்துடும். ரொம்ப இது பண்ணக்கூடாது. தண்ணி வடிகட்டு, தண்ணி வடிகட்டு. ரைஸ் வந்து பரவலாக போடணும். ஒரே இடத்துல போட்டிங்கன்னா அப்படியே உட்காந்துரும். பரவலாக போடணும். அங்கே வந்து அரிசி வேகலைனாலும் இங்கே வெந்துடும். இதில் விஷயம் என்னடான்னா பரவலாக போடணும். இது வந்து பரவலாக போடணும். ஆமாம், மேலே மட்டும் ரைஸ் தெரியணும். இதுதான் வடி பிரியாணி. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. கறி மிஸ் ஆகாது. கறி அடியில் தான் இருக்கும். மாமா போதும், அவடு தூக்கி அடி தூக்கி வரணும். வந்து எப்படி தான் போனதான்னு தெரில, எப்படி தான் வாங்கினான்னு தெரில. இந்த மசாலா வந்து ரைஸுக்கு.
சாருக்கு வந்து ஓரமா बंद 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 ஏத் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணு. அதுக்கப்புறம் 3/4 மணி நேரம் கழிச்சு தான் திறக்கணும். ஏன்னா ஒரு பிளேட் மட்டும் வச்சு. இங்கே எத்து 3 லட்சம் பில் பார்க்கறதுக்காக ஓடிபி வாங்கினேன். அவருக்கு பார்க்க தெரியல, உங்ககிட்ட ஓடிபி வாங்கினேன். புதுதா அதெல்லாம் பயப்படுச்சிங்களா? அதனால் அவர் பேசுறாரு. நல்லா இருக்கு, சூப்பர். இறங்கு சாமி, காலைல வியாபாரம் டைம்ல என்ன கட்டினா ஓகே ஓகே கவலை விடண்ணா. ஹலோ சார், இது 100 ரூபாய் பிரியாணி 2 பீஸ் இருக்கும், ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது வந்து குவார்டர் பிரியாணி 1 பீஸ் தான் இருக்கும், ஆனால் லிமிட்டான சாப்பாடு தான். நீங்கள் நல்லா சாப்பிட்ணுன்னா 100 ரூபாய் வாங்கிக்கிங்க, இல்லை லிமிட்டாக சாப்பிட்றதா இருந்தால் குழந்தைங்க சாப்பிட்றதாலும் 50 ரூபா பிரியாணி வாங்கிக்கிங்க. உண்டை